எல்லாரும் செய்கிறத விட இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏக் ரஸ்மலாய் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தோலை ரிமூவ் பண்ண 10 பாதாம், பிஸ்தா ஒரு 10, தாமரை விதை ஒரு 10, கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அகலமான ஒரு பேனில் இப்போ நான் 1/2 kg பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாசத்துக்கு ஏலக்காய் தூள், இதில் வாசத்துக்கு ரோஸ் மில்க் எசன்ஸு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்தாக்கா எப்படி இருக்குது டேஸ்ட்டுங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் 2 முட்டை, இதில் வந்து நான் பால் பவுட்ரு சேர்க்குறேன். பால் பவுட்ரு நம்ம கையால் எடுத்து விடுற அளவுக்கு நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையால் எடுத்தால் இந்த மாதிரி வரணும். நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணோம்ல, அதை இந்த ஸ்பூனால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலோட சேர்க்குறேன். இந்த முட்டை கலவையை இன்னும் கொஞ்சம் பால் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் கையால் உருண்டையாக பிடிச்சி உள்ளே விடலாம். கொஞ்சம் இந்த முட்டை கலவை கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் பட்டையாக வரும். இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு ஒன்றும் குறையாதுங்க. அதுவும் ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அம்புட்டு டேஸ்ட்டு. இந்த மாதிரி ரசமலாய் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றேன். அம்புட்டு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது